நீ எவ்வளவு அழகிய மனமுடைய இரக்க குணம் கொண்ட உற்றாருக்கு உதவி செய்யும் உன்னத எண்ணம் கொண்ட பாசத்தை கொட்டும் என் பிரியமான குழந்தையே. நீ எத்தனை பேருக்காக அவர்கள் நலம் வேண்டி என்னிடம் மன்றாடி வேண்டுதல் வைத்திருக்கிறாய். உங்கள் குடும்பத்திற்காகவும், உங்கள் குழந்தைகள் நலன் பெறவும், உங்கள் கணவன் அல்லது மனைவி உடல் ஆரோக்கியம், பொருளாதார ரீதியாகவும், உங்கள் பெற்றோருக்காகவும், உங்களை விட்டு விலகிச் சென்ற உங்கள் உறவினர் அல்லது அற்றார் அயலாருக்காகவும் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடத்தி கூடப்பா என்று என்னிடம் எப்படியெல்லாம் நீ மன்றாடி வேண்டியிருக்கிறாய். யாராவது கஷ்டப்பட்டால் உன் மனம் தாங்காது என் குழந்தையே. யாராவது அழுதால் உடனே அவர்களை சமாதானப்படுத்துவீர்கள். யாருக்காவது பண கஷ்டம் என்றால் உங்களால் முடிந்த உதவியை செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு கஷ்டம் வந்தபோது உங்களுக்கு யார் நின்றார்கள்? உன் கண்ணீரை உன் அப்பா மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். நீ தனியாக அழுத இரவுகளை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அதற்கான பதில்தான் இன்று உனக்கு அப்பா தரும் செய்தி. எல்லார் வீட்டு விளக்கையும் நீ ஏற்றி வைத்தாய். உன் வீட்டு விளக்கை அப்பா நான் ஏற்றி வைப்பேன். கவலை கொள்ளாதே என் தங்கமே. நீ செய்த நல்ல செயல்கள், நீ கொடுத்த ஆறுதல், நீ மறைத்து செய்த உதவிகள், யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீர், இவை ஒன்றுமே வீணாகாது என் குழந்தையே. சில நேரத்தில் பலன் உடனடியாக கிடைக்கவில்லை. அதற்காக அதுக்கு பலன் கிடைக்காது என்று அர்த்தமில்லை என் தங்கமே. நாம் எதிர்பார்க்கும் கதவு சில நேரங்களில் திறக்காது. ஆனால் நமக்காக உருவாக்கப்பட்ட புதிய கதவு திறக்கும். அதுவரை காத்திரு என் தங்கமே. நான் யாருக்கும் கெட்டது நினைக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. என்னால் முடிந்த உதவியை செய்தேன் என்று நீ மனதார நினைத்தாய், புலம்பினாயல்லவா? அப்படி இருக்க எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஏன் என்று புலம்பினாயே. இது மிகவும் இயல்பானது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிரமத்தையும் தண்டனையில் எடுத்துக்கொள்ளாதே என் தங்கமே. சில சோதனை உன்னை உருவாக்க வருகிறது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது விதைக்கு என்ன தோன்றும்? இருட்டுக்குள் போட்டுவிட்டார்கள் என்றுதானே? அப்படி இல்லை. இருட்டில்தான் அதன் வேர் உருவாகிறது. பின் அது மண்ணை உடைத்து கொண்டு மேலே வருகிறது. அதுபோலதான் என் செல்வமே, உங்கள் வாழ்க்கை இருட்டாக இப்போது இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முடியும் என்றது அர்த்தமில்லை. அது புதிய தொடக்கத்திற்கான ஒரு தயாரிப்பு என் தங்கமே. என் நேரத்திலும் நம்பிக்கை வைத்துவிட்டு நாளையே எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. மனதில் ஏமாற்றம் மட்டும்தான் வரும். அதற்கு பதிலாக கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கொள். அது உன் பிரார்த்தனையையும் உன் வேண்டுதல் நாளை கிடைக்காமல் போகலாம். ஆனால் சாயி கேட்கவில்லை என்று அர்த்தமில்லை. இப்போது வேண்டாம், அது சரியான நேரத்தில் தருவார் என்ற பதிலாக கூட இருக்கலாம். அதற்கு நீ சிறிது காலம் நம்பிக்கையுடன் பொறுமையோடு இருக்க வேண்டும் என் தங்கமே. உங்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்கலாம். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஒருவர் அழுதால் அவரை ஆறுதல் படுத்தியிருப்பீர்கள். பண கஷ்டத்தில் இருந்தால் முடிந்தளவு உதவி செய்திருப்பீர்கள். ஒருவருடைய மனம் உடைந்து அழுதிருந்தால் அவரை சமாதானப்படுத்தியிருப்பீர்கள். கவலைப்படாதீர்கள், சரியாகிவிடும் என்று. ஆனால் இன்று நீ தனியாக இருக்கும்போது உங்கள் கண்ணீரை யாராவது துடைத்தார்களா? என் பயத்தை யார் கேட்டார்கள்? என்ற மனக்குமுறலை யார் புரிந்து கொண்டார்கள் என்று மனம் புலம்பாதே. உன் அப்பா உனக்காக எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். நீ ஏற்றிய விளக்குகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ செய்த உதவிகளை நான் கவனித்து கொண்டிருந்தேன். நீ யாருக்கும் சொல்லாமல் அழுத இரவுகளையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றும் நேரம் வந்துவிட்டது. நான் நல்லது செய்தேன், ஆனால் நாளைக்கே எனக்கு பணம் வரும் என்று உடனடியாக நீ எண்ணாதே. இது ஒன்றும் வணிக கணக்கல்ல. நல்ல செயல் என்பது முதலீடு மாதிரி. அதன் பலன் உடனடியாக கிடைக்காது. அது எப்போது வேண்டுமானாலும் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் நம்மை வந்தடையும். அதை அப்போது நாம் கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக நீ ஒரு முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். ஒரு ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நீ ஒரு தவறான முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம்.
ஒரு நல்ல மனிதர் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்திருக்கலாம். இதெல்லாம் உனக்கு சாய்பாபா காட்டும் ஒரு அறிகுறி என் தங்கமே. உன் மனதுக்குள் அப்பொழுது ஒரு அமைதி உருவாகலாம். அதனால் எப்போதும் நல்லதே செய். ஆனால் பலனை உடனடியாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதே என் தங்கமே. சில நேரத்தில் எதுவுமே கிடைக்காது போல் தெரியும். அப்போது நமக்கு கோபம் வரும், இல்லையா என் குழந்தையே? நான் இவ்வளவு நாளாக வேண்டுகிறேன், ஏன் இன்றும் நடக்கவில்லை என்று. ஒரே விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். ஒரு சிறிய பகுதியை தான் பார்க்கிறோம் நாம். ஆனால் இறைவனின் திட்டம் அது பல விஷயங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அந்த வாய்ப்பு கிடைக்காததே நல்லதாக இருக்கும் என்று புரிந்து கொள். அதனால்தான் சில கதவுகள் மூடப்படும் போது உடனே சோகப்படக்கூடாது. மூடிய கதவுக்கு பின்னால் உனக்கு தெரியாத காரணம் பல இருக்கலாம். அதனால் எப்போதும் புலம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிடு என் செல்லமே. உன் வீட்டில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கவலை, குடும்பத்தில் மனக்கசப்பு, நீ நீண்ட நாளாக காத்திருக்கும் ஒரு நல்ல செய்தி, முயற்சி செய்தும் முன்னேற்றம் இல்லை, உன்னை நம்பியவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவில் வைத்து கொண்டு புலம்பாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இது கடைசி அத்தியாயமல்ல. நாளைய நிலையை தீர்மானிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அது காலை வராமல் போகாது என் தங்கமே. உன் கஷ்டகாலம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு பெரும் மாற்றம், சுப மாற்றம் வர முடியும். நீ யாருக்காவது பெரிய உதவி செய்திருக்கலாம். அது அவர்களுக்கு சிறிய விஷயமாக தெரிந்திருக்கும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அது மிக பெரியதாக இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, ஒருவருக்கு செய்த சிறிய உதவி, ஒருவர் அழும்போது அவருடன் இருந்த சில நிமிடங்கள், அனைத்தும் மனிதர்களின் வாழ்க்கையில் விதைகள் போல. அதனால் எப்பொழுதும் நல்லதை செய்யும் தங்கமே. அதை பிறருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. யாரும் பாராட்டவிட்டாலும் பரவாயில்லை, யாரும் நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உனது நல்ல செயல் உலகம் மறந்தாலும் உங்கள் மனசாட்சி அதை மறக்காது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வுதான் உன்னை முன்னேற்றி நல்ல பாதைக்கு கொண்டு செல்லும். சோதனை வருகிறது என்று முதலில் பயப்படுவதை நிறுத்து என் தங்கமே. எல்லாவற்றையும் எதிர்மறையாக நினைத்து விடாதே. எனக்கு மட்டும் ஏன் என்று கேள்வி கேட்காதே. அதற்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது, பயம் இருக்கும் நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்து விடாதே. நிதானம் தேவை அந்த நேரத்தில். பிரார்த்தனை என்பது பிரச்சனையிலிருந்து ஓடுவதில்லை, மனதை நிலைநிறுத்துவது. அதனால் எப்போதும் பிரார்த்தனை செய்து கொண்டிரு. சாயை நம்புகிறோம் என்பதற்காக முயற்சியை விட்டுவிடக்கூடாது என் தங்கமே. வேலை தேவை என்றால் வேலையை தேட வேண்டும். கடன் இருந்தால் திட்டமிட்டு செலவுகளை குறைத்து சமாளிக்க கற்றுக்கொள் என் தங்கமே. குடும்ப பிரச்சனை என்றால் மனதை விட்டு பேசி தீர்க்க முயற்சி செய். அது தானாக சரியாகிவிடும் என் செல்லமே. மாற்றத்திற்கு நேரம் தேவைப்படலாம். அதனால் பொறுமையாக இரு என் செல்லமே. இந்த வார்த்தையை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அனைத்தையும் சாய் பார்த்து கொள்வார், நாம் எதுவும் செய்யாமல் இருக்கலாம் என்று அர்த்தம் இல்லை என் தங்கமே. அதோட உண்மையான பொருள், நம்மளால் முடிந்ததை முழுமையாக செய்வோம். அதன் முடிவை இறைவன் பார்த்து கொள்வார். இது மனதிற்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நம்ம முயற்சி செய்யலாம். ஒவ்வொரு முடிவையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது மன அழுத்தம் இயல்பாகவே குறைந்துவிடும். விளக்கு என்றால் வெறும் தீபம் மட்டுமல்ல, அது அறிவு, நம்பிக்கை, அமைதி, தெளிவு, நல்ல எண்ணம், அன்பு. உங்கள் வீட்டில் பணம் இருந்தாலும் அமைதி இல்லை என்றால் அது முழுமையான செல்வம் அல்ல என் குழந்தையே. அதனால் எப்பொழுதும் நம்பிக்கை, பொறுமையை கடைபிடித்து நிறைவான மனதுடன் வாழ். சாயின் அருள் உங்கள் வீட்டில் விளக்காக வர வேண்டுமென்றால் முதலில் உங்கள் மனதில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள். அதாவது உன் கோபத்தை குறைத்து அதற்கு பதிலாக அமைதியை வளர்த்துக்கொள் என் தங்கமே. வெறுப்பிற்கு பதிலாக அன்பு செய். பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை கொள். அவசரத்திற்கு பதிலாக பொறுமை கடைபிடி. இவ்வாறு செய்தால்
உன் வாழ்வில் நான் எந்நேரத்தில் வேண்டுமானாலும் விளக்கேற்ற வந்துவிடுவேன் என் செல்லமே. தினமும் சில நிமிடம் அமைதியாக இருந்து பழகு. தொலைபேசியை விட்டு விலகி இரு. மனதை அமைதிப்படுத்து. யாருடைய நாளை உங்கள் ஒரு வார்த்தை மாற்றம் என்று தெரியாதோ அவர்களிடம் நீங்கள் பேசுவதை நிறுத்திவிடுங்கள். முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். உதவி என்பது பணம் மட்டுமல்ல. உங்களுடைய அன்பான நேரம், அறிவு, ஆறுதல், ஒரு நல்ல வார்த்தை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். சில நேரங்களில் மாற்றம் வெளியில் தொடங்காது என் தங்கமே, உன் உள்ளேதான் தொடங்கும். நீங்கள் உடைந்து போயிருப்பீர்கள். அந்நேரத்தில் நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள். அதுதான் மாற்றம். சில நேரங்களில் நம் முக்கியமானவர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். அது நமக்கு மிகவும் மனதுக்கு வலியை கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு பிரிவும் உங்கள் வாழ்க்கையின் அழிவு அல்ல. அது சில மனிதர்களுக்கு பாடமாக இருக்கும். ஒரு காலகட்டத்திற்கு வரலாம். சிலர் நம்மை மாற்றுவதற்காக கூட வந்திருக்கலாம். அவர்கள் சென்ற பிறகு நாம் யார் என்பதை நாமே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்களை விட்டு சென்றவர்களை என்றும் சுமையாக எடுத்து செல்ல வேண்டாம் என் தங்கமே. அவர்களை மன்னிக்க முயற்சி செய். உங்களுக்காக, உன் மன அமைதியை வளர்த்து கொள்வதற்காக என் செல்லமே. பணப்பிரச்சனையில் இருந்தால் நடைமுறை திட்டமும் அவசியம் என் தங்கமே. உன் வருமானத்தை எழுது, செலவுகளை எழுது. தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி செய். கடன் இருந்தால் முன்னுரிமைப்படுத்து. வேலை அல்லது வருமான வாய்ப்புகளை தேடு. உங்களுக்குள் இருக்கும் திறமையை பயன்படுத்து. பிரார்த்தனை செய். முயற்சியை கைவிடாதே. நம்பிக்கை, முயற்சி, பொறுமை, இந்த மூன்றும் ஒன்றாக இருந்தால் உன் மனதளவில் மிக வலிமையாக மாறுவாய். எனக்காக யாரும் இல்லை என்று நினைப்பதை முதலில் நிறுத்து. நீ உள்ளுக்குள் உடைந்திருக்கலாம், அதை நான் அறிவேன் என் தங்கமே. யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். அனைத்தையும் நான் அப்பா அறிவேன். நீ தனியாக இருப்பது போல் உணரலாம். ஆனால் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. உதவி தேவைப்பட்டால் நம்பிக்கையான ஒருவரிடமோ என்னிடமோ பிரார்த்தனை செய். நான் தகுதியான நிபுணரையோ உதவி செய்யறதுக்கு நாடும் மனிதரை உன்னை தேடி அனுப்பி வைப்பேன். ஆன்மீகம் மனதிற்கு துணையாக இருக்கலாம். அதே நேரத்தில் நடைமுறை உதவியை ஏற்றுக்கொள்வதும் மன வலிமையே. அதனால் உன் மன வலிமையை வளர்த்துக்கொள் என் தங்கமே. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று மட்டும் கேட்க வேண்டியதில்லை. ஒரு வேறு பிரார்த்தனை செய்யுங்கள். சாயி, என்ன நடக்கணும் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை சரியான பாதையில் நடத்துங்கள் என்று மனதார நீ வேண்டு. தவறான முடிவிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். உன் மனதுக்கு அமைதி கொடுப்பேன். எனக்கு தேவையான நேரத்தில் மன வலிமையை தாரும் என்று வேண்டிய என் குழந்தையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நான் உதவக்கூடியவர்களுக்கு உதவும் மனதை கொடுப்பேன். என்னுடைய வீட்டிலும் மற்றவர்கள் வீட்டிலும் அனைவர் வீட்டிலும் அமைதி நிலவட்டும். நான் ஏற்றிய ஒவ்வொரு நல்ல விளக்கிற்கும் உங்கள் அருள் வெளிச்சமாக இருக்கட்டும். நீ நல்லது செய்ததை நான் பார்த்தேன் என் தங்கமே. நீ யாருக்காக அழுதாய் என்பதையும் நான் பார்த்தேன். நீ பிறருக்காக பிரார்த்தனை செய்தாய் என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. உன் கஷ்டத்தை மறைத்து கொண்டு வந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுத்ததையும் நான் பார்த்தேன். நீ பலமுறை விழுந்தும் மீண்டும் எழுந்ததை நான் பார்த்தேன். இப்போது பயப்படாதே. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வருவதற்கான நேரத்தை நம்பிக்கையுடன் எதிர்பார். எல்லார் வீட்டும் விளக்கையும் ஏற்றி வைத்தாய். உன் வீட்டு விளக்கை நான் ஏற்றி வைப்பேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு அதிகமாக வாழ்கிறோம். அவர்கள் பிரச்சனைகளை கேட்கிறோம். அவர்களுக்காக ஓடி உழைக்கிறாய். அவருக்கு உதவுகிறாய். அவர்கள் வீட்டில் விளக்கு எரிய முயற்சி செய்கிறாய். ஆனால் உன் வீட்டில் உள்ள சிறிய விளக்கு அணைந்து கிடப்பதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறாய். அந்த விளக்கு என்ன தெரியுமா? அதுதான் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கையை மீண்டும் ஏற்று. நம்பிக்கை என்ற விளக்கை மீண்டும் ஏற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. இந்த கண்ணீர் மாறலாம். நாளை சிரிப்பு வரலாம். இன்று கதவு மூடப்பட்டிருக்கலாம். நாளை புதிய கதவு துறக்கலாம். யாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு நாள்
உங்களின் உண்மையான புரிந்து கொண்டு உங்கள் மனதை காயப்படுத்தியவர்கள் உங்களை தேடி வரலாம். ஆனால் அதுவரை நீங்கள் உங்களை கைவிடாதீர்கள். உங்கள் மனதை நம்பிக்கை என்ற தீபத்தை கொண்டு ஏற்றி வையுங்கள். சாயியை நினைத்து கொண்டு உங்களால் முடிந்த முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு சிறிய விளக்கு முழு இருளையும் ஒரு நேரத்தில் அகற்றாது. ஆனால் அது இருக்கும் இடத்தில் முழுமையான இருள் இருக்காது. அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்றுங்கள். அது போதும். அந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல உங்கள் எண்ணங்களை மாற்றும். எண்ணங்கள் மாறும்போது உங்கள் செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையின் பாதையும் மாறும். ஆனால் இன்று சாயிடம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள். சாயப்பா, என் வீட்டின் விளக்கை நீ ஏற்றும் வரை என் நம்பிக்கையின் விளக்கை நான் அணைய விட மாட்டேன் என்று. கண்டிப்பாக சாயப்பா உங்கள் இல்லங்களிலும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வளமும் தந்து உங்களை ஆசீர்வதித்து போதும் வாழ வைப்பார். ஓம் சாயி நாதாய நமக.